నమస్కారం తాత. நமஸ்காரம்மா. மாமா தொடங்கலாமாம்மா? சரி, நமஸ்காரம். நமஸ்காரம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவண்ணாமலை காணொளி நிகழ்நிலை சபையினருக்கும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார், சாலை ஆனந்தமுலியார் ஆகியோருக்கும் மனம் கடைந்த நமஸ்காரம். அண்டராலும் அரிய ஒன்னா திரு அண்டரண்டம் பகிரண்டம் பாய்ந்துமே அண்டம் ஓர் அணுவினுள்ளே காட்டிய அண்டம் ஓர் அணுவினுள்ளே காட்டிய தொண்டர் உள்ளத்து ஓடுங்கும் தனியதே என்கிறது தெய்வவேத குரு ஸ்தோத்திரம். அதாவது இந்த அண்டம் அளவிட முடியாத பிரம்மாண்டமாகும். ஆனால் இந்த அண்டத்தை பற்றிய பல பாரரகசிய பரம மெய் உண்மைகள் பல உண்டு. இதுவே மெய்ஞான பிரம்ம கல்வி. இந்த மெய்ஞான பிரம்ம கல்வியில் தூள ரகசியம் 12,000, ஜீவஜேக ரகசியம் 12,000 என்று உள்ளது. இது முழுவதனையும் பற்றியும் மெய்ஞான பெரியோர்கள் ஆங்கு ஆங்கு தொட்டு தொட்டு காலகாலமாக காட்டித்தான் சென்றிருக்கிறார்கள். ஆனால் தனி ஒருவராக யாரும் முழுவதும் சொல்லியதில்லை. வள்ளலார் வரை அப்படித்தான் உலக மக்களுக்கு ஞான செய்திகளை தந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் கடைபிடித்தோம் கொள்வார் இல்லை என்கிறார். ஆனால் நமது தெய்வம் அவர்கள் தம் மக்களானவர்கள் விடாப்பிடியாக ஒரு பூரண ஞானி அறிவினை பெற ஞான ரகசியம் முழுவதையும் பூரணமாக எடுத்து கூறும் ஒரு மெய்ஞான பெட்டக நூலை தம் மக்களுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்ற கருணையினால்தான் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் என்ற மெய்த்தவ கிரந்தத்தை நமக்கு அருளியிருக்கிறார்கள். இதில் ஆதி முதல் வந்த மெய்ஞான வேத முத்துக்களும் ரத்தினங்களும் நிறைந்து வழியுமாறு பிரம்மம் நமக்கு தந்த சீதன பொக்கிஷங்களான ஆதி மூலப்பன் ஆரமணிகளை அள்ளி அள்ளி எடுத்து போடப்பட்ட அருந்தவ பெட்டகமாக ஆக்கி நம் அறிவகத்தில் படியுமாறு தந்திருக்கிறார்கள். நமது தெய்வமர்கள் சோடசனிகளில் சொல்ல ஒண்ணாத 10,000 கோடி அண்டாண்டம் படைத்தாங்காங்கு இல்ல ஒண்ணாத 10 கோடி ஜீவனிலும் விளங்கியும் அறிய ஒண்ணா என்று பாடுகிறார்கள். சொல்லி முடிக்க முடியாத ஜீவராசிகளை படைத்து அதனுள் ஜீவாண்டம் முழுமையும் அந்த ஜீவராசிக்கு ஏற்றவாறு வெவ்வேறு விதமாக இருக்குமாறு அவைகளை படைத்தது மட்டுமல்லாமல் அதனுள் தம் அம்சத்தையும் பதித்து இருக்குமாறு ஒவ்வொன்றிலும் ஓர் அணுப்பகுதியாவது அதனுள் இணைந்து பரபிரம்மம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது இதன் அர்த்தம். எண்ணிலே இருந்த ஒன்றை யானறிந்து கொண்டபின் எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர்காண வல்லவரோ என்கிறார் சிவவாக்கியர். மூவரும் 33 மற்றும் எல்லா தேவரும் காணா பரம்பொருள் என்றார் மாணிக்க வாசகர் தம் திருவெண்பா பாடலில். பிரம்மா விஷ்ணு ருத்திரன் கூட பரம்பொருளை கண்டதில்லை என்று அறிவர். பொன்னப்பானை பொன்னின் சுடர்வப்போல் வந்த மின்னப்பானை எல்லோரும் அறிகிலர் என்கிறார் அப்பர் தம் திருக்குறுந்தொகையில். அதாவது மின்னலை போன்ற ஜோதி சொரூபமான பரம்பொருளை இன்னோர் எவருமே கண்டதில்லை என்று அப்பர் கூறுகிறார். தெய்வமார்கள் அடைவுடனே தொண்டு தொட்டு வந்தது என்ற வித்து அகிலமெல்லாம் படைத்து அடித்து காத்திடும் வஸ்து உன் உள்ளே திடவுடனே ஓர் அணுவில் அணுவாய் திறந்த கிடக்கும் சேதி வளம் குருமார்கள் கைமுறையாய் தொடங்கும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். அகிலமெல்லாம் படைத்து அடித்து காத்திடும் வஸ்து ஆகிய பரபிரம்மம் நம்மிடம்தான் உள்ளது என்ற செய்தியை தெரிவிக்கின்றார்கள். இந்த யுகலோக வாழ்க்கையினை பொறுத்த மட்டில் இகம் பரம் என்ற இரண்டிலும் அறிவுபூர்வமாக வாழ இறை சீதனமான மாபெரும்
அறிவினை வரமாக பெற்றுக்கொண்டுதான் மனுவின் தோழதேகம் தாங்கி இப்பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எப்படி இப்படி வந்தோம் என்று நாம் சிந்திப்பதே ஞான மார்க்கத்தில் முதலாவதாக முக்கியமானதாக நாம் அறிய வேண்டிய அணுகுமுறையாக உள்ளது. இந்த அண்டம் தோன்றியது எப்படி, அதில் ஒரு உயிராக மனத்துவம் ஏற்று நாம் வந்தது எப்படி என்பதும், இந்த அண்டத்தின் அதிபதியாகிய பிரம்மம் எது, பிரம்மத்தில் வீழ்ச்சி எப்படி என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். இந்த ஞான முதலினை பற்றிய மெய்ஞான வரலாற்று சரித்திரை பற்றி நாம் ஆராய்ந்து பார்ப்பதே விஞ்ஞானத்தை தாண்டிய மெய்ஞானம் என்பதாகும். இதனை ஆராய்ந்து பார்க்கும் அறிவினை பிரம்மம் நமக்கு தந்துள்ளது. ஸ்ரீ தாயுமானவர் ஞான ஆகார அறிவு பேரின்ற வெள்ளமானது நம்முள் உள்ள உன்னதத்தை பற்றி அருளியுள்ள பாடலில், காகமுறவு கலந்துண்ண கண்டி அகண்டாகார சிவ போகமெனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குதையோ என்புற்றிட நாம் இனிதெடுத்த தேகம் விழுமின் புசிப்பதற்கு சேரவாரம் ஜகத்தீரே என்று உலக மக்களை அழைக்கின்றார். இப்படி அவர் அழைப்பது போல்தான் மெய்வெழுக்கு மக்களை நாம் அழைக்கிறோம். உலக மக்களுக்கு நமது மெய்வெளி வேத கருத்துக்கள் ஒரு அழைப்பாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு ஞானமுத்தர்கள் காட்டிய வழிப்படி தெய்வம் எடுத்து காட்டியுள்ள ஞான நீதி நிலையை அணுவளவும் மாறாமல் எடுத்து வைத்துள்ள நம் தெய்வ கருத்துக்கள் எல்லாம் முதற்கட்டமாக விளக்கி நாம் உலக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பது தெய்வம் நமக்கு விட்டுள்ள கட்டளை. மேலே காகமுருவு கலந்துண்ண என்று தாய்மானவர் அருளிய பாசனம் போலவே மெய்ஞான உணர்தம் பற்றி பட்டினத்தாரும் பாடியிருக்கிறார். நீற்றை புனைந்தென்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகையறிந்தா இல்லை, மாமரை நூல் ஏற்றி கிடக்குது எழுகொடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கடந்து துறையறியாமல் அலைகின்றனையே என்று அவர் பாடியுள்ளதை நாம் பார்க்கிறோம். மெய்ஞான உணர்ந்த அறிவு பற்றி வான்மதி குரல் 15ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் மனிதனுக்கு இந்த மெய் பகுத்தறிவு இறைவனால் தரப்பட்டு இருந்தாலும் இவன் அறிவானது மெய்யான வழியில் அவை ஈடுபடுத்தப்படாததால் தாறுமாறாக சிதறிக்கட்டு அழிந்து போகிற பொய்ச் செயலிலேயே முழுக்க முழுக்க திரும்பிவிட்டது. நமக்கு அன்று அந்த குபேர இருவராகிய மதிநிதி அருட்படை அண்ணலின் அரிய சந்திப்பு நின்றதும் இந்த பொய்ச்செயலில் தாவுன்ற அறிவு அழிந்து போய் அறவே துண்டாடி மறந்துவிட்டது. அவரால் தரப்பெற்ற மெய் பகுத்தறிவு மட்டுமே எம்முன் சதா நிற்கிறது என்று அருளி இருக்கிறார்கள். பகுத்தறிவிற்கு அப்பாற்பட்டு இன்று இந்த அறிவுலகில் ஏராளமான பொய் பாசாண்டி சாமியார்கள் கிளம்பி சப்படி வதியாகவும் பாசாங்காகவும் என்னென்னவோ செய்கிறார். உலோகத்தில் வாழ்க்கப்பட்ட மிக சிறிய சிவலிங்க ஜடவிகரத்தை தேடி தேடி பஜாரில் வாங்கி வைத்துக் கொண்டு அதனை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ப மக்களை ஏமாற்ற தம் வாயில் போட்டுக்கொண்டு முழுங்கி கொண்டு வந்து மக்களை கூட்டி அந்த கூட்ட மேடையிலே பொய்ஞானம் பேசி தம் வயிற்றிலிருந்து அந்த விக்கிரக லிங்கத்தை கக்கி எடுத்து இது தன் வயிற்றில் உருவானது என்று கூறி வித்தியை காட்டுகிறார். இந்த ஜட விக்கிர சிவலிங்கம் தங்கள் வயிற்றில் சுயமாக உற்பத்தியானதாக கூறி தம்மை கூடியிருந்த மக்கள் கூட்டத்தில் ஒருவர் அழைத்து அவருக்கு பிரசாதமாக இதை சுயம்புலிங்கம் என்று கூறி அவரிடம் கொடுத்து ஏராளமான பணத்தையும் காசையும் வாங்கி ஏமாற்றுகிறார்கள். இந்த செய்தியை பற்றி தெய்வ பிள்ளைகள் தெய்வமருடன் கூறும்போது தெய்வமர்கள் வேதியுடன் இவன் வயிற்றில் என்ன கொல்லன் பட்டறியா உள்ளது, இதை போய் சுயம்பு என்று கூறி மக்களை ஏமாற்றுகிறானே என்று வெறுப்புடன் கூறுவார்கள். இது போன்ற தில்லுமுள்ளுகள் நாட்டில் ஆங்காங்கு நிகழ்ந்து வருவதால்தான் இந்த ஞான புற நிலையில் யாரும் முழுமையாக மெய்யை யாரும் புரிந்து அறிந்து கொள்ள முடியவில்லை. ஞானம் என்பதை அறிய மெய்யான குருபரனை அறிய முடியாத பெற முடியாத நிலை இந்த உலகில் இன்று வரை இப்படித்தான் இருக்கிறது. என்ற நிலையில் இந்த உலக மக்கள்
தங்களுக்கு இந்த இழிப்பராக்கு ஜட வழிபாட்டு ஞானமான இதுவே போதும் என்று நினைத்திருந்து மெய்யான குருவரனை தேடாத நிலை கொண்டு உள்ளதால் ஆன்ம ஜீவ பிரம்ம மெய்ஞானம் இவர்களுக்கு வெகுதூரம் சென்று விட்டது. எப்படி இருப்பினும் வழிவழி ஒரு மகத்துக்கள் வழிவழி ஒரு மதிமகத்துக்கள் மக்களுக்கு மெய்வழி போதனையை அருள்வது என்பதை ஒரு கடமையாக பரம்பொருளின் தலையான உத்தரவாக அதில் ஏற்றி இக உலக மக்களுடன் இந்த சமுதாயத்தை வந்து இருந்து வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் பெருமைக்குரிய ஞானாதிக்க மெய்த்தவ மாமுனியாக இருந்தாலும் பஞ்சையர்கள் போல் வாழ்ந்து மக்களுடன் பழகி வந்தார்கள். ஆனாலும் இந்த மக்கள் கூட்டமோ இவர்களுக்கு பல துன்பங்களை தான் மனதளவிலும் தூளத்தளவிலும் தந்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்து வருகிறது. தெய்வமார்கள் உலகிற்கு மெய்ஞானம் தர பாட்டியர் அனுப்பிய போது பல இக்கட்டான அனுபவம் தெய்வங்களுக்கு கிடைக்கும் என்பதனால் பாட்டியர் தெய்வங்களை பலவாறு எச்சரிப்பு தந்துதான் அனுப்பியிருந்தார்கள். பாட்டியர் தெய்வங்களுடன் இந்த மெய்ப்பொருளை கொள்வால் போல ஆரம்பத்திலிருந்தே பலர் வந்து ஒரு சீடராக இருப்பதாக நடித்து வந்து நிற்பார்கள். அதனால் எல்லோரும் மிக உஷாராக இரு என்றே எச்சரிப்பு தந்திருந்தார்கள். இன்னமுதாய் மெய்ப்பொருளை கொள்வார் போலே எத்தனையோ பேர் ஒருவார் மகனே பாலா என்ன செய்ய போராயோ கலைகுத்தி என்றனுக்கு சொன்னபதி ஆனந்தம் கூடி என்று மெய்வெளி நூலில் தெய்வம் பாடியிருக்கிறார்கள். ஆரம்பம் முதலே இதையெல்லாம் எடுத்து சொல்லியே பாட்டியர் இப்படி நமக்கு எச்சரிக்கை தந்து அனுப்பிய செய்தியை கூட தெய்வங்கள் நம் வேதத்தில் எழுதி வைத்துள்ளார்கள். திருமெஞ்ஞான குரல் 49ஆம் வாக்கியத்தில் ஆண்டோர்கள் தெய்வ வாக்கியம் எவ்வளவு முக்கியமானது என்பது பற்றி ஆண்டோர்களின் வாக்கியங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பது பற்றி அது மாஹயாத்து என்பது இது ஜீவ மறுவழி. ஹயாத்து என்னும் ஜீவனானது இறைவனுடைய தர்சலியத்தில் நீ தங்கியிருக்க தரும் அறிவாகார குடிப்பு நீர். பண்டி புராதன சிரஞ்சீவி தத்துவத்தை உனக்கு நித்தியவரமாக கைவசமாக்கி தரும் குடிப்பு நீர் இது. இதுவே ஆத்ம மன்ம ஜலக்கடல் நீர். இதுவே வெட்டாத குளத்தின் நீர் என்பதாகும் என்று எடுத்து தள்ளியுள்ளார்கள். விஞ்ஞான வாக்கியங்கள் பல பரிபாஷை கொண்ட அரும்பெரும் ஞான குறியீட்டு சொற்களை கொண்டதாகும். மூலப்பட பன்னாரமணி உண்டை பெட்டகம் என்று மான்மீத்தில் குறித்துள்ளதை பார்க்கிறோம். இதில் உண்டை என்றால் திரட்டு என்று பொருள், பண்டாரம் என்றால் பொக்கிஷம் என்று பொருள். மேலும் லாடம் என்பதும் நெற்றி என்பதும் ஜீவஜக முன்னிலையாகும். காரணதேகம்தான் தூக்கும உடம்புக்கும் தூள உடம்பிற்கும் தொடர்பு கொண்டது. அடிமடி நடு அகரவகர சிகரம் அலிபுலாமீம் என்பது எல்லாம் காரண தேகத்தை எழுவிக்க செய்யும் நடுவணை நிலம். அது மட்டுமல்லாமல் வந்த மதிமகத்துக்கள் ஒரு சொற்பொருளை குறிப்பிடும் போது அதற்கு பல பொருள்கள் வருமாறு தங்கள் நூலில் வரைந்துள்ளார்கள். இதெல்லாம் எப்படி புரிந்து கொண்டு தெளிவு கொள்ள முடியும்? நம் வேத நூலில் ஓதினால் அது முடியும் என்று தெய்வம் கூறுகிறார்கள். தங்கள் ஆதிமை வேதத்தில் இதன் அர்த்தத்தை எல்லாம் எடுத்து வைத்து விட்டதாக கூறுகிறார்கள். பின்னியே இருந்ததெல்லாம் பிரித்துரைக்க பெருமறை சாஸ்திரங்கள் பிறந்ததையா என்று பாடுகிறார்கள். அப்படி பிரித்தெடுத்து அறிய நம்மால் இயலுமா என்ற சந்தேகக்குரியவனா எழுப்பினாலும் அதுக்கு முடியும் என்றே தெய்வம் தங்கள் வேதத்தில் எழுதுகிறார்கள். நம் எல்லாருக்கும் அது முடியும் என்றே நாம் நம்பி நம் வேதத்தை ஓயாது படித்து ஓங்கும் ஞான உருவை பெற்றுவிட முடியும். தெய்வம் அவர்களும் நமது வேதத்தில் எல்லா மெய்ப்பொருளையும் கூறி அத்துடன் அவைகளை பரிபாஷைகளும் எடுத்து கூறி பிறகு அதனை விளக்கியும் வாக்கியத்தில் வைத்திருப்பதையும் நாம் கவனிக்கலாம். ஞான முத்திரைகள் இந்த பரிபாஷையாக பல வார்த்தைகளை எடுத்து வைத்து பாடியிருக்கிறார்கள். ஆனால் அது எல்லாம் நாம் பிரணவ ஜீவஜக ஆவியின் உதயம், அதன் எல்லை, அதன் அசைவு, அதன் நிறைவு எல்லை பற்றியே உள்ளது என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தெளிந்திடும் அச்சமெல்லாம் தேசிய வைப்பே ஒன்றில் அழிந்திடா சூக்குமத்தில் அடங்கிலி பார்க்க பார்க்க விளங்கிடும் தேக நான்கும் வேதனா அமுதம் சிந்தும் களங்கமில் ரவியோ கோடி
கைவசம் கையிலே வீடே என்று தெய்வம் மெய்நெறி புகத்தில் பாடுகிறார்கள். இப்படி அவர்கள் எடுத்து வைக்கும் பரிபாஷைகளெல்லாம் நம்மை போன்ற மெய்த்தவ மக்கள் மட்டுமே அறிய முடியும். மெய்ஞானம் என்பது எவ்வளவு ஆழமான வேரூன்றிய கற்பக மரம் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பொய்ச்சாமியார்களோ தான் தோன்றி தனமாக வான்பொருளை மிகவும் மகா தெரிந்தவன் போல் பேசி மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். இதனால் பிரம்மத்தின் சாபம் என்று யாரும் அறிந்தார்கள் இல்லை. சார்ந்து அக்களையும் தனித்தனி பிரித்து இன்சொல் கூர்ந்து சம்மதிக்க பேசும் குணமுளார் எனினும் தன்னில் ஆழ்ந்த சூக்குமத்தை காண ஆகிடாது அறிவி இது உண்மை சேர்ந்த மெய் குருவை சார்ந்தோர் இந்நில ஜீவன் முக்தர் என்று குருமுராதியில் தெய்வம் பாடுகிறார்கள். மனுவின் சாதனைகளுக்கு அவன் மண்டையில் உள்ள மூளைதான் காரணம் என்றும் அதில் ஓடும் இரத்த நாடி நரம்புகள் தான் அவன் அறிவாக உள்ளது என்றும் கூறி வரும் விஞ்ஞான அதிமேதாவிகளின் ஆராய்ச்சிகள்லாம் பயனற்ற சூன்யமான ஆய்வுகளே என்றும் மனிதனின் தலையில் உள்ள மூளை வெறும் களிமண் போன்றதுதான் என்றும் அதில் உயிர்ப்பு ஓட்டம் எதுவும் இல்லை என்றும் ஜீவாவியான மனிதன் ஆன்மாதான் பிரம்ம ஆவியாக அவனில் ஒட்டி ஒட்டாது இருந்து சகல காரியங்களும் செய்ய வைக்கிறது என்றும் இது மாயா சரீரம் கொண்ட ஜீவதேகம் என்றும் தெய்வ வாக்கியம் கூறுகிறது. வான்மதி குரல் 131 தெய்வ வாக்கியத்தில் ஆண்டவர்கள் மனித மூலையில் அறிவை தேடுவது மூக்கை பிடித்து கொண்டு நரக கோவிலின் கஸ்தூரியை தேடுவது போல இருக்கிறது. அங்கு எதுவும் இல்லை. இந்த அடிப்படை உண்மை எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்து தூளத்தில் உள்ள மூளையை பற்றி ஆராயும் விஞ்ஞானிகளின் முட்டாள்தனத்தை எடுத்து விளக்கியிருக்கிறார்கள். மனுவின் ஆத்மாவில் பிரம்மத்தின் வெளிப்பாடு எப்படி உள்ளது என்பது பற்றி தெய்வ மாண்பீட்டில் தெய்வம் மறைந்திருக்கிறார். அயாத்துல் கைபு என்னும் ஆத்ம மர்ம ஜலக்கடல் என்னும் ஒளிவனில் இருந்துதான் மனித கோள படைப்பை உண்டாக்கியது பரபிரம்மே தெய்வம் என்று தெய்வம் மாண்பீட்டில் வருகிறார்கள். ஆத்ம மர்ம ஜலக்கடலுடைய வாடையானது மனித கோலத்தை கலந்து தோன்றிவிட்டபடியினாலே இறை பிரம்மத்தை அறியும் அறிவும் அந்த அறிவை பெற வேண்டும் என்ற உணர்வும் மனுவிற்கு இயல்பாக உள்ளது என்றும் தெய்வம் வருகிறார்கள். இறைவன் மனுவினை உத்பவம் செய்விக்கும் போது அவன் தூளத்திற்குள் ஜீவதேகம் என்ற பிரம்ம தேகத்தை படைத்து தந்துள்ளான் என்றும் அறிகிறார்கள். பிரம்மம் மனிதனின் அகமிய வித்தியாசலத்தினை 6, 5, 1 ஒன்றான இருபாக முக்கூறு நிலையங்களை மனிதனின் ஓய்விழா புனலூரிய புனற்றுறை கோயிலின் தடாகத்தில் அருப வடிவத்தில் பதிப்பித்து அதில் அவனே குடியேறியுள்ளான் என்று மறந்திருக்கிறார்கள். தெய்வம் கூறும் இதயம் என்பதானது மனுவின் தூள இருதயம் அல்ல. அதாவது மனுவின் தூள மாபிச தொண்டுதான் என்று இந்த ஜீவதேக இருதை பற்றி யாரும் நினைக்க வேண்டாம். இது வேறு அது வேறு. இது புறவண்ணா சம்பத்தெல்லாம் தரும் ஜீவதேக உத்தியோகன இருதை. இது மனுவின் தூளதேக இருதை. மனுவின் தூளதேகமும் அண்டத்தை போன்றே 3 பாகம் கொண்டது. அந்த 3 பாக தூளதேகத்தில் முதலாவது உள்ளது வானலோகம் என்பதால், இன்னொன்று பூலோகம், மற்றொன்று பாதாளலோகம். இப்படி 3 நிலையாக மனுத்தூளம் பிரிக்கப்பட்டு 3 லோகம் கொண்டு அண்டத்தை போன்ற ஒரு பிண்டமாக மனிதன் தூளம் உள்ளது. அதனால்தான் அண்டத்தை ஒத்தது பிண்டம் என்று மனிதன் தூளத்தை பற்றி ஞான கிரந்தங்கள் அசைக்க முடியாத ஒரு வாக்கியத்தை எடுத்து வைக்கின்றது. இந்த தூளதேகத்தில் 3 பிரிவில் பிரம்மம் இருக்கும் முதல் பிரிவே வானலோகமாகும் என்று ஞான கிரந்தங்கள் அறிவிக்கின்றன. அங்குதான் ஜீவதேகம் ஒளிந்துள்ளது. அப்படி ஒளிந்துள்ள அதில் அதன் சூக்கோதேகமானதில் நினைவு என்ற அபார ஒன்று ஒளிந்துள்ளது. இதுதான் சத்திய பிரம்ம வித்தைக்கு விதையானது. இந்த விதியை உன் குருபரனால் உன் உள்ளத்தில் கற்பக மரமாக வளர்ந்தோங்கி பிரகாசிக்க வைக்கப்பெறுகிறது. வான்மதி குரல் 225 வாக்கியத்தில் ஆண்டவர்கள் முதலில் உருவான ஆதி அசல்படிதான் நீ பிரம்மத்திடம் சீக்கிரமாக வைத்து வந்த அமானித பொருள். அது உனது தேகாலயத்தினுள் ஆத்ம மர்ம ஜலக்கடில் பிரகாச வடிவமாக பொதிந்துள்ளது.
அந்த பளிங்கு மாளிகையினுள் குடியேறியுள்ள அதனை நீ உடந்தெறிய வேண்டும் என்றால் அப்பளிங்கு மாளிகையின் திருவுகோள் வேண்டும். அது பிரம்மஸ்வரூபிதாகிய உன் ஆசான் கையில் இருக்கிறது. அவர் அந்த பளிங்கு மாளிகையை திறந்து காட்டினால் அங்குள்ள கோடி பொக்கிஷங்கள் அனைத்தும் உன் தோட்டத்திற்கு வரும் என்று அறிகிறார்கள். மேலும் வான்மதிக்குரல் 234 வாக்கியத்தில் ஆண்டவர்கள் இறைவன் மனிதனின் இரகசிய பெட்டகத்தில் இருக்கிறார். மனுவின் அருளுக்காகிய சர்வ அண்டத்தையும் படித்தான். ருசி தரும் கனிகள், வாசனை தரும் மலர்கள், தீநோய் தீர்க்கும் மாமருந்துகள் அனைத்தும் அண்டத்தில் மனிதன் அடையவே இவன் படைத்தான். இறைவன் உன் ரகசிய பெட்டகத்தில் இருப்பது ஒரு நித்திய வாழ்விற்கான நலனுக்காகவே என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அறிவிக்கின்றார்கள். 3 லோகமும் உள்ளதுக்க இறைவன் படைத்த மனிதர்கள் அதன் வானலோகையில் ஜீவதேகம் என்பது ஒரு உபதேசமாக பிரிக்கப்பட்டு அவனில் ஒட்டி கொண்டுள்ளது. அதாவது மனிதன் என்பவன் சூழதேகம் என்ற ஒன்றையும் அத்துடன் மற்றொன்றாக அவனுடைய ஜீவதேகம் என்ற ஒன்றையும் அவன் பெற்றிருக்கிறான். மனுவின் தூளதேகத்தின் வானநாட்டு எல்லையின் ஜீவதேகம் ஒட்டி ஒட்டாதுள்ளது. அதனுள் சூக்குமதேக வல்லவமான நினைவு என்ற ஒரு உருவுள்ளது. உனது குருவர்கள் தமது ஞான போதனையால் அதனை அவர் வசமாக்கிக் கொள்கிறார். வானலோகத்துள்ள ஜீவதேகத்துள்ள 3 நிலைகளுள்ள பிரம்ம ஆவி முதல் தளத்தில் இரு பாதநிலையாக உள்ளது. இது ஜலகங்கா போல இருபுறமும் போடும்போது குருபரன் ஒத்துருவால் ஒன்று சேர்ந்து ஊசி முனை வாசல் வழியாக பெருங்கரண களிமா என்ற வல்லவற்றுள் ஜீவதேக உள்முகமான 3வது நிலையை அடையும். இந்த நிலை ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று சேர்ந்த நிலையாகும். இதுவே மனுவை தியான முகத்தில் ஆக்கி வைக்கும் என்று கூறி இதனை தெய்வ கிரந்தங்கள் வரிசைகரும் நமது தெய்வ கிரந்தம் வரிசைகரமாக எடுத்துக் கொள்கிறது. ஜீவதேகத்தின் 3 மெய்நிலைகளைத்தான் அடிமுடி நடு என்பர், அகரவகர சிகர என்பர். இப்படி ஜீவாவி உடம்பு எல்லை 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது என்றாலும் ஒவ்வொன்றின் உள்ளம் பிரணவீழ்ச்சி மறைந்துள்ளது. இந்த 3 பிரணவீழ்ச்சி ஒன்றாக செய்வதே சத்திய ஞான பிரம்ம வித்யாகும். பூவின் மனம் போல உன் பூர்வீக ஆவி நின்றது உன்னுடன் நெஞ்சமே என்று தெய்வம் பாடுகிறார். மலரும் பூக்களின் மேல் அதன் மகரந்தம் அருவ உயிர் சக்தியாக பரவி படர்ந்துள்ளது போன்றும் அந்த பூ மலரும் போது மட்டும் அதன் வாசனை வெளிவரும் போது மட்டும் ஜீவாவி நமது ஜீவதேகத்தில் உள்ளது, மறைந்து உள்ளது என்றும் அதுதான் பிரணவம் இருக்கும் இல்லை என்றும் அதன் முன்முகப்பை தான் காக்கும் பூ என்றும் தெய்வம் குறிக்கிறார். தெய்வம் தங்கள் ஒவ்வொரு பாசுர பகுதியிலும் காப்பு என்று எழுதியுள்ள பாடல்கள் எல்லாமும் நம்முள் உள்ள பிரம்ம ஜீவ ஆவியின் மகத்துவ ரகசியத்தை பற்றியே முதன்மை கருத்தாக இருக்கும். இதில் வரும் பாதம் என்பதெல்லாம் பிரம்மே ஆகும். இதுவே குருபோதம் என்று போற்றப்படுகிறது. ஜீவதேக பூரணத்தில் சூக்கும தேகம்தான் முதல் நிலையில் உள்ளது. சத்தியம் பூரண ரகிதம் நிற்பிரபஞ்சம் சர்வ சமமும் சார்ந்த சூக்கும முற்றேர் என்று பூரணப்பகுதியில் தெய்வம் பாடுகிறார்கள். காப்பு என்பது ஜீவதேக மொழியே, அதாவது என் மேல்தளம் என்ற மேல்தளமே இது என்று ஞான பாசுரங்கள் பாடுகிறது. ஜீவதேகத்தில் மேல்முக பாகத்தில் முதல் பாகம் யமகோலம், மற்றொரு பாகம் உகிர்லத்தாய் உள்ள பாகம் நமது தெய்வ நாடு. இதனையெல்லாம் தெய்வ பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இதனைத்தான் தெய்வமர்கள் ஒட்டி ஒட்டாதே உடம்பில் ஓங்கும் பஞ்சாட்சரமே என்று பாடுகிறார்கள். பிரம்ம ஆவியான ஜீவதேகத்தின் மேல்முகத்தில் இரு பாதநடிகள் கோடானியால் வரையப்பட்ட ஒரு கோடு போன்று நதிநீர் ஓட்டம் போடு பணிந்திருக்கிறது. இந்த பாதநிலைக்கு குருவரன் இந்த பாதநிலைகள் குருவரன் எழுத்துக்குள் முத்திக்கொண்ட நம் வேதத்தை ஓதும் போது அது அசைந்து ஆடும். அப்படி ஆடுவதே தில்லை நடனம். இப்படி ஜீவபிரமம் நம்முள் நடனங்களும் எல்லை அடிமுடி நடு என்ற 3 நிலையில் கொண்ட மெய்மிகளாகும். படுதுனகா ஆலயத்தின் நடன பாதம் என்று தெய்வம் பாடுகிறார். இப்படி நடனமிட்டு நம் ஜீவாவி நம் மன அக நினைவெனில் நம் குருபரன் அருள் வைப்பை ஏற்று
ஜீவதேக நடுப்பகுதியில் உள்நுழைந்து மேலேறினால் கைலாயப்பதி தரிசனிக்க வரும் என்று தெய்வம் பாடுகிறார்கள். ஏறுவது 4 விரல் அங்குலத்திற்கு அப்பா என் மகனே கைலாயமாபதியாகும் என்று அமுதகல ஞான போகத்தில் பாடுகிறார்கள். மெய்த்தவ குருபரன்களிடம் கைமுறையாக வழி வந்த பிரம்ம வித்தையின் சத்திய ஞானமே நமது மெய்வழியாகும். திருமெஞ்ஞான பொருள் 24ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் எக்கோடை காலத்தும் அழியாத தண்டனையாகிய நரக அவஸ்தையில் இருந்து தப்பிக்கவே இவனுக்கு தனி சுதந்திரமாக 6வது அறிவு தரப்பட்டது. இவன் ஐயரில் இருக்கும் வரை நரனாகவே இருக்கிறான். ஒரு தேவேசன சந்நிதி அடைந்து அவர்கள் முறைசங்கார அனுகிரகத்தால் மனுவாகி தேவ பிறப்பெய்கின்ற பின்னரே ஆறறிவனே இவன் பெறுகிறான் என்று அறிகிறார்கள். மேலும் வான்மதி குறள் 47ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் ஒரு மாட்டை போல் ஐயரில் கிடந்தவனை மாற்றி தன்னை அறியும் தனி அறிவாகிய 6வது அறிவினை உள்ளில் பூக்கச் செய்து பிரகாசத்தை ஏற்றி வைக்க வேண்டும் என்றால் ரூபதேகம் தாங்கி வந்துள்ள ஒரு கடவுளால் தான் அதனை உனக்கு காட்டி ஆக்கி தருமாறு செய்ய முடியும். அவளால் தான் அது முடியும். அதனை அவள்தான் செய்ய முடியும். அருவமாக வந்து எதையும் செய்ய முடியாது என்று தங்கள் குருபரன் வல்லபத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். மேலும் ஜீவவதி உலகின் அதிவல்லவ ஆட்சி பெற்றவர் உன் குருபரணி என்கிறார்கள். ஜீவ சிம்மாசன நிறையாட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கும் குருபரணி உன்னை ஜீவவதி ஆசலை தந்துள்ள முடியும் என்று தெய்வம் கூறுகிறார்கள். வான்மதி குறள் 13ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் உனக்கு இறைவன் தனி சீலமாக தரப்பெற்றவரே உன் அறிவாகர ரூபகராகிய உன் ஆசா அவளை தேடி அறை என்று அருளுகிறார். ஆதி முதல் வந்த மெய்ப்பொருளில் அரும்பெரும் பொக்கிஷ புதையலே நம் மெய்ஞானம் என்பதார். மெய்யான்றவர்கள் பாரம்பரியாய் அவர்கள் ரகசிய பட்டகத்தில் இது நாள் வரை போட்டப்பட்டதான அந்த பாட்டில் வந்துள்ள அதனை அந்த பூட்டினை திறந்து இப்படிப்பட்ட ஞான பிரம்மவித்தியின் ஆதி பூரண தவ பிரகாசத்தை நமக்கு இந்த காலத்தில் தெய்வம் ஆதிமை உருணைய பூரண வேதாந்த வாயிலாக அந்த மெய்த்தவ பிரம்ம வித்தியை விரிவாக விளக்கமாக என அறியும்படி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார்கள். ஞான பொக்கிஷமாக இந்த அற்புத ஞான பிரகாச விவரங்கள் நம் வேதத்தில் மட்டுமல்லாது தெய்வங்கள் வாக்கியத்திலும் அருளப்பெற்றிருக்கிறது. அதனில் ஒன்றில் மனுவுக்கு மட்டுமே பிரத்யோகமாக வாக்கறிவு கொடுக்கப்பட்டுள்ளது. அது எதற்கு என்று தெரியுமா? பிரம்ம மண்டலமான வாக்கறிவை இவனுக்கு கொடுத்தது எதற்கு என்றால், வாக்கறிவை தன்னுள் கொண்ட இந்த 6வது அறிவு கொண்டு இவன் சிந்தித்து ஆய்ந்து அறிந்து தேடி மேலாம்பரமான மேம்பாடு அடைவதற்கேதான். நீ அடையாளம் கண்டு வேண்டியிருக்கும் மெய்த்தவ குருகுலான் தான் மெய்யான பிரம்ம ஞானத்தை உனக்கு தந்து மெய்ஞான உன்னை ஏற்ற முடியும் என்று திரும்ப அறிவிக்கிறார்கள். இப்படி விதமாக எடுத்துக்கூறி வரும் தெய்வ திருவாக்கியங்களின் வழியாகத்தான் ஞான முறையீடுகள் பல நமக்கு புரியுமாறு இப்போது உள்ளது. பூரண மார்க்கப்பதிவோர் ஊதிட உரைத்த பதம் காரண மெய்வை நோக்கு காரணம் இதில் அறிந்து என்று தெய்வம் பாடுகிறார்கள். பூதிலம் என்ற தோழதேகத்தில் காரணம் என்ற ஜீவர்களுக்கு அறிந்து காரணம் என்ற ஞான யோகங்களை பூரணரான நம்ம தெய்வ மெய்வேத கிரந்தத்தில் அறியலாம் என்று இந்த பாடல் காட்டுகிறது. வான்மதி குறள் 208ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் மனிதனின் அகமிய உலகத்தில் இருக்கும் ஒவ்வொன்றையும் விரட்டி பார்த்து அறிவதே தவம் என்று அறிவார். வான்மதி குறள் 254ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் தேவாலய மாளிகையை திறக்கும் சாவியே உன் மெய்த்தவ குருபரன் தரும் மூலம் என்கிறமார். அச்சாவி கொண்டு உனது சொர்க்கவாசல் திறக்க மாசிலா தூயமணி மாளிகையினுள் நீ நுழைந்தால் சுயம்புலிங்கம் தரிசனிக்க வரும். இது கல்லான மருத்து விருட்சம். இதன் கீழ் கோடி சூரிய பிறவியை வீசிக்கொண்டு ஜெகஜோதிமயமாய் பிரம்மம் வீற்றிருக்கிறது. இந்த ஜோதி தரிசனை ஆசான் அருளால் மட்டுமே வரப்பிரசாதமாக உனக்கு கிடைக்கும்.
ஒருவரும் தனிப்பெரும் கருணையால் கிடைப்பது இது. இதனை குறித்துதான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வடலூர் புரான் கூறியிருப்பதை பார்ப்போம் என்று தெய்வம் அழுகிறாய். கல்லாலின் புடையமன்று நான்மறை அரங்க முதற் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் எழுந்ததனை எழுந்தபடி எழுந்த காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் எழுந்து காத்துடைக்கி நவுடுவாம் என்று பரஞ்சோதி முனிவர் பாடல் கூறியது. அதாவது ஆதி முதல் 4 வேதங்களில் கற்றறிந்த ஜனகர், சனாதனர், சனத்குமாரர், சகந்தனர் என்ற 4வருக்கும் தெரியாத, அறியாத, எட்டாத பூரண ஞான பொருளை அவரின் குரு பெருமான் அவருக்கு தந்தாராம். அதனால் இதனை போற்றி நம் குருவரின் மகிமையை அப்படியே இந்த பாசனத்தில் கூறியுள்ளார். நாமும் இதை போன்றே நம் வேதத்தை உணர்ந்து அறிந்து நம் மெய்வழி தெய்வத்தை மனதில் இருத்தி வணங்கி நிற்பதுவே நமது பெரியாய கடமை என்பதை உணர்ந்தால் நாமும் தவநிலையை பெறலாம். வான்மதி குரல் 177 வாக்கியத்தில் ஆண்டவர்கள், ஜோதி என்பது உன் ஜீவ பிரகாசம், உன் அறிவின் பிரகாசம். இதனை யாரும் கண்டார்கள் இல்லை. கண்ட நூல்களெல்லாம் படித்து ஏதோ ஒளி இது என்று நினைத்துக்கொண்டு ஞானம் கிடைக்கும் என்று மலையில் தீபம் காட்டி ஏமாற்றுகிறார்கள். பொய்சாமியார்கள் கூறும் பொய் விளக்கத்தை கேட்டு கண்ணாடியையும் விளக்கு ஒன்றியும் தாம் எதிரில் ஏற்றி வைத்துக் கொண்டு அதையே முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தால் மெய்வழி உன் நகத்தில் எப்படி வரும்? சிறைச்சால் தெய்வம் அமுதபோதத்தில் சிறைச்சாலை நாய் போல் குந்திக் கொண்டு முரச்சபடி தானிருந்து முன்னணியில் விளக்கு வைத்து அழகுள்ளே விழித்திருந்தால் வருமோ ஞானம் என்று தெய்வம் கேட்கிறார்கள். இதனால் கடைசியில் என்ன தெரியுமா? ஜோதியா வரும் உனது புலன்கள்தான் இப்படிப்பட்ட தவறான வேலையினால் அழிந்து போகும் என்று எடுத்துக் கூறியுள்ளார்கள். திருமெஞ்ஞான குரல் 6ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள், தகப்பனிடத்திலிருந்து வெளிவந்த இட்டானது காம எண்ணத்தில் அனலாக பற்றி கிளம்பிட அது நேரம் காற்று உண்டாக வரும் வழியில் மண்ணையும் தண்ணியையும் சேர்த்து தாயுடைய கருவறை நிலத்தில் போய் 5 பூதமாகி விடுகிறது. இவ்வாறு 5 பூதங்களும் ஒன்று கூடியே எல்லா மனித தேகங்களும் உண்டாயின என்று அறிகிறார். தெய்வ வாக்கியம் என்று உன் பிரணவம் ஜீவதேக மேல்தளமான நன்னிலம் பொன்னிலம் என்ற நிலத்தில் ஜீவ கலைகளாக பரவி உள்ளது. அதில் ஜீவஜலம் நுட்பமாக எடுத்துள்ளது. அதில் மூலாகினியும் உள்ளது. அதில் ஜீவனை காக்கும் காற்றும் உள்ளது. இது மூன்றும் அந்த ஜீவ கலையில் உள்ளதால் இது சின்மய ரூபம் கொண்டது. இத்துடன் சூக்குமதக அம்சமான உன் நினைவும் நம் தூள உணர்வும் பின் எண் என்பதாக இணையும் போது நமது பிறனும் 5 பூத சக்தி கொண்ட ஜீவ ஆவியாக உயிராக இருந்து நம்மை காத்து வருகிறது என்று தெய்வம் அருள்கிறார். உயிர் என்ற ஆன்மா அணு அளவு இருப்பது, ஆனாலும் அது ஆதி சக்தியினை தம் அம்சமாக கொண்டுள்ளது என்று அதன் வல்லபமாட்சியை பற்றி அவ்வப்போது கூறி வருவார்கள். மேலும் ஒரு முக்கிய செய்தியாக அவர் வாக்கியத்தில் ஜீவதக மேல்தளத்தில் தான் பாதலை என்பது ஓடாடி வழிவடியில் பரவி ஓடி மூடலும் இல்லாமல் மூலநாடியாக உள்ளது என்று கூறுகிறார்கள். அதனால்தான் சகல உயிர் ஜீவனிலும் ஆடும் பாதம் என்று தெய்வம் பாடுகிறார்கள். பூதளத்தின் மேல் தளத்தில் பூரணத்தில் பவனி என்று பாடி ஜீவதகத்தின் மேல் தளத்தில் தான் இந்த பாதநிலை உள்ளது என்று வரைந்திருக்கிறார்கள். சரண கமல மலர் ஆலயத்தில் அறிந்த பாதம் என்றும் கோடான கோடி மறை புகழும் பாதம் என்றும் தெய்வம் பாடுகிறார்கள். சூழ தேகத்தின் முன்முகப்பு மேல் வீட்டில் முந்தி என்ற ஒரு மாணிக்கு எல்லை உள்ளது. இந்த எல்லைக்கு தான் பொன்னிலம் நன்னிலம் என்று பெயர். இங்குதான் பாத நிலைகள் இரு நாட்டிலும் தனித்தனியாக உள்ளது. இந்த பாதநிலையில் ஒன்று சேர்ந்து ஜீவதேக உள்பகம் புக வேண்டும். இதுவே சத்திய பிரம்ம விதி. பொன்னில நன்னாட்டில் கண்ணி கோழுவில் உன்னத சிம்மாசமும் ஊதூது சங்கே என்ற ஞானச்சங்கில் தெய்வம் பாடுகிறார்கள். ஜீவதேக உள்பகத்தில் நம் பிரணவம் இணைந்த பரபிரம்மம் இங்கு ஊற்றொடி உள்ள ஆத்ம ஜலக்கடலில்தான் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருக்கிறது என்றும் அதன் வெளிமுக வெளிப்பாடுதான் கங்கா நதியாக ஓடும் இரு பாதநிலைகள் என்றும் இது ஜீவதேக மேல்முக ஆதிக்கருவரின் கற்ப அணுவில் இருந்து
உள்முக கைலாய பகுதி உள்முக கைலாயபதிக்கு வருவதே பிரம்ம ஞான சத்திய வித்தை என்றும் மான்மீகத்தில் தெய்வம் வரைகிறார்கள். மேலும் தெய்வ வாக்கியம் ஒன்றில் மனுவின் ஜீவன் அழியாது, ஆனால் அந்த ஜீவன் பார்வான்கள் கைவசம் ஆகியிருந்தால் மட்டுமே அது அழியாது ஆகும் என்றார். அப்படி இல்லையெனில் அவன் ஜீவன் தோளம் விட்டவுடன் துன்பமே பெறுகிறது என்பது உறுதியாக இருக்கிறது என்று தெய்வ வாக்கியம் கூறுகிறது. இந்த அண்டத்தை படைத்த பிரம்மமே அணுவாக மாறி பிரம்மாவி போனதாகி எல்லா ஜீவராசிகளும் ஜீவனாக படர்ந்து பறிவுள்ளது என்று கூறுகிறார். இந்த நம் ஜீவனனை பற்றி வல்லார் கூறி வரும்போது நம் ஆன்மா ஒரு சிற்றணு வடிவ மட்டுமே. இந்த அணு கோடி சூரிய பிரகாசம் கொண்டது. இது லலாட ஸ்தானத்தில் இருக்கிறது. ஆனால் இது தம் ஆன்ம பிரகாசத்தை மறுக்க மாயா சக்தியிலாகிய 7 திரைகள் போட்டுக் கொண்டுள்ளது என்றார். முதலில் நம்மை உருவாக்க ஒரு துளி அணுவாக ஒரு ஆதி பிரம்ம புள்ளியாகவே வந்ததே நம் ஆன்மா. இதுவே வளர்ந்து அகர வடிவ கோடாயுத எழுத்தாக எடுகிறது என்று தெய்வ வாக்கியம். இளம் சுடி சுடித்து ஏகமாய் விம்மி எழுந்தன எழுத்தலா எழுத்தில் என்று ஞானச்சங்கில் தெய்வம் பாடுகிறார். இந்த அகரவடிவ வழிபாதையே வாளறிவாகிய பாதமாகும். இதையே உகாரமாக உள்வகம் செல்லும் திருப்பாதமாக மாறிட அது பிடரி மார்க்கம் என்ற பெயர் பெறுகிறது என்று நம் வேதத்தை போதும்போது நாம் அறியலாம். சின்னஞ்சிறு கால்வடியின் பாதவாழி சேருதற்கு குருவினிடம் இதை கீழே என்று நம் வேதத்தில் தெய்வம் எடுத்துக் கொள்கிறார்கள். வான்மீதிக்குறள் 72ஆம் வாக்கியத்தில் ஆண்டவர்கள் கூறுவதாகும். பொய் அகத்துரைத்து உறைந்துள்ள மனதை மெல்ல மெல்ல மெய்யேறு உதயம் காட்டி அகவிளைவு கொடியேற்றி உள்ளும் புறமும் சேர்க்கச் செய்கின்ற முழு தீர ஜீவாட்சி ஆன்மீக விடைவெளி உன் குருபரன் என்று அருளிலிருந்து நம் மனோலய நினைவு கொண்ட பரிசுத்த பிரம்ம அகவெளிவனில் நம்மை ஆக்க வேண்டுமானால் நமக்கு குருபரன் அன்பிற்கு நாம் ஆளாக வேண்டும். அவர்கள் அருளுக்கு நாம் பாத்திரமாக வேண்டுமானால் தெய்வ கிரந்தங்களை எடுத்து ஓதுவதாலேயே அது முடியும். இப்படி ஓதுவதுதான் முக்கியமானது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் கோடாயிரத்து வாக்கியத்தில் ஆண்டவர்கள் அருளுவதாகும். மனதை மெய்யிலாக்கி சர்வ வேதங்களில் உட்பொருள் ஆதார உயிர்ப்பு கரைகாணாத அறிவு கடலின் முகிடேறி மொழிப்பெற்ற கொண்டேறி நீ நின்று வீடு பதவி காண வேண்டுமானால் மனம் சலனமற்று முத்தி விரிச்ச அடிநிழல் குருவரன் மீது ஒருவக பக்தியில் முன்பு நிற்கும் போது மூச்சானது அடங்கும். அதே சமயம் அது பிரம்மையில் பிறங்க உள்ளும் உலாகும். இந்த தவணைதான் மௌனம் என்பதாகும். மௌனம் என்பது பற்றி என் பாடலில் கலைமலை அரசன் அகல்மத அரிசி கலைமறை மணித்த விசில் கண்டிட மௌனம் என்ற அந்நாளில் கடுமாகினை பூண்டு என்று பாடியிருக்கோம் என்று தெய்வம் அழிவுள்ளார். அண்டவெளி எவ்வாறு பிண்டத்தில் விரைவுள்ளதென்றும் அருள் வடிவமான சிவஸ்வரூபத்தோடு சூக்கும சரீரம் எவ்வாறு நம்முள் அடங்கும் என்றும் பிண்டத்தில் ஒளிரூபமான காரண சீரம் எவ்வாறு ஒடுங்கியுள்ளது என்றும் தெரிந்தவர் எவரோ அவர் செம்மை சித்தராவார் என்கிறார் திருமூலர். ஞான பிரகாசம் பெறும் நம் ஜீவஜகம் இருக்குளமாக இருக்கும். இத்துடன் தனித்து சூக்குமடாக இருப்பதுதான் விஸ்வரூபங்கள். தெய்வ வேதத்தை நாம் போதும் போது ஏற்படும் நினைவினால் ஜீவாவியில் ஒரு அசைவு ஏற்படும். அந்த அசைவுதான் காரண தேகம். பஞ்சாட்சரம் பிரணவம் களிமா காயத்ரி என்று இது பெயர் பெறுகிறது. உன் ஆத்மாவில் ஜீவாத்மாவுடன் பரமாத்மாவும் உள்ளது. அந்த பரமாத்மாவே உன் பரமாத்ம சுரூப குருபுரனாக வரும்போது அவர் உனக்கு கொடுக்கும் பெரும் பரிசுதான் உனக்கு சுவாச ஒடுக்க நிலையை தரும். அதுபோது மனமும் அடங்கும். இது பற்றி அமிர்த கலைஞான போதத்தில் தெய்வம் நிறைய பாடியிருக்கிறார். தெய்வமர்கள் வேதம் முழுவதும் நமக்கு தெய்வம் தெரிவிக்கும் கருத்துக்கள் என்ன என்றால், நமது தூள உடல் தாண்டிய ஜீவஜகத்தில் பிரம்மம் எந்த விதமாக அமைந்துள்ளது என்பது பற்றியும், அந்த ஜீவஜகத்தில் 3 மெய்மை நிலைகள் எப்படி பிரிந்துள்ளது என்பது பற்றியும், அந்த 3இன் சூக்கும தேகம் காரண தேகம் மகா காரண தேகம் என்ற 3 நிலையில் பிரம்மம் எப்படி இருந்து நம்மை காத்துக்கொண்டு இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் அது இந்த இக ஒளியிருக்கும் அகமிய ஞான ஒளிக்கும்
எப்படிப்பட்ட அற்புத விதிகளை உனக்காக நிகழ்த்தி கொண்டு அந்த பிரணம் இருக்குது என்பது போன்றவைகளெல்லாம் ஆதிலிருந்து அந்த மாதிரி நமக்கு நம் மெய்வேதத்தில் தெய்வம் எடுத்துக் கொள்வார். அப்படி அவர்கள் போதித்த அந்த அடிப்படை மெய்ஞான ரகசிய அருளை வைத்து ஆதிமான்மித்து வரும் அற்புத செய்திகளையும் தெய்வ வாக்கியங்களும் ஆதிமை உதய போன வேதாந்த கிரந்தத்தை பார்த்து ஆய்ந்து சிந்திப்பதே உனக்கு இன்றைய காலக்கட்டின் தவமாகும் என்றே தெய்வ வாக்கியம் விளங்குகிறது. தெய்வ நினைவாக நாள்தோறும் இருந்து வருவதால் ஞான மார்க்கத்தில் ஒரு நிறைவு பெற்ற ஒரு மனநிலையும் மெய்வழி மெய்ஞானத்தை பற்றிய உன்னதத்தையும் நம்மால் உணரக்கூடிய மனப்பாங்கு நம் உள்ளத்தில் வலிந்து விளைந்து வருகிறது என்பதை நாம் யதார்த்தமாக நம் மெய்வழி மக்களிடம் பார்த்துதான் வருகிறோம். முத்திப்பொருள் தொடர். நமஸ்காரம்.